கட் பண்ணலாமா? கட் பண்ண மாதிரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday. Happy birthday. Happy birthday, Happy baby. birthday to you. Happy birthday to you. இந்தாங்க. Happy ஏய், ஹாசினி. birthday to ஏய். you. பாடாத, குழந்தை பயந்துற போகுது. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்த குட்டிமா ஏய். அம்மா, கேக் விடுங்கம்மா. மாப்பிள்ள சொல்றாருல்ல, ஊட்டுங்க சிஸ்டர். அம்மா, கேக் விடுங்கம்மா. ஹாசினி, எனக்கு நீ கேக் குடுக்கலையே. குடுக்குற அலையாதீங்க. உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி கேக்கு தான். ஆஹா, என் சைஸுக்கெல்லாம் வேண்டாம், உன் சைஸுக்கு கொடு, அப்பதான் பெரிய கேக்கா கிடைக்கும். ஏன் சைஸுக்கு இல்ல, ஒரு சைஸு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது. பரவாயில்ல, குடு ஹாசினி. பாத்து, கழுத்து சுளுக்கிற போது. தேங்க்ஸ் மாப்ள. ஓகே மாமா. மாறி பல தடங்களை தாண்டி தேவி பாப்பாக்கு பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷம். மாறி, குழந்தை டயர்டா இருக்கா, கூட்டிட்டு போய் தூங்கவே. அப்படியே நீயும் ரெஸ்ட் எடு. சரிம்மா, வா போலாம். ஸ்ரீஜா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் பீஸ் போட்டு கொடுத்துடலாம். சரி ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இந்த ஹஸ்பண்ட் சார், நம்ம குழந்தைய இழந்தா மாதிரி இந்த குழந்தையும் இழந்துருவோமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அம்மன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் தான். இதே மாதிரி கூடிய சீக்கிரமா நம்ம குழந்தையும் நம்ம கிட்ட வந்து சேரும் ஹஸ்பண்ட் சார். ஆமா மாறி, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த நாள் சீக்கிரமா வரும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாரியோட வீட்டுக்காரர் சூர்யா சாருக்கும் பூங்குன்றன் சாருக்கும் என்ன சம்பந்தம்? சூர்யா சார் என்ன விஷயமா இவர் வந்து பாத்துட்டு போறாரு? பூங்குன்றன் சார் வேற துப்பறியும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை நான் மாரிக்கிட்ட சொல்லாம வந்ததுனால என்ன தேடி கண்டுபிடிக்க சொல்லி சூர்யா சார் இவரை பார்க்க வந்திருப்பாரா? நாமளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். பூங்குன்றன் சார் வந்ததும் அவர்கிட்ட சூர்யா சார் எதுக்கு வந்தாரு என்னன்னு விவரம் கேட்கலாம். ஒருவேளை என் விஷயமா வந்திருந்தா நாம இங்க இருக்கவே கூடாது. தேவி,
என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? தூங்கலையா? தூக்கம் வரல. சரி இந்தா மாமா உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு ஐ வந்தேன். சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சரி சரி. தேவி நீ போய் தூங்கு. மாமா வெளியே போயிட்டு வந்திருக்காருல, ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிம்மா. ம். சார் ஒரு நிமிஷம். ஆ? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? காலையில உங்களை தேடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார்ல, யார் சார் அவரு? அவர் என்னோட கிளைண்ட், பேர் சூர்யா. ஆமா, எதுக்காக நீங்க அவரை பத்தி கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் சார் கேட்டேன். ஆ. என்ன விஷயமா வந்தாரு? ஓ அத கேக்குறீங்களா? ம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட குழந்தை பிறந்த உடனே காணாம போயிடுச்சு. ஆ? அது மட்டும் இல்ல, அவரையும் அவரோட வைஃப் மாரியையும் யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. காணாம போன அவரோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கும் அவரையும் அவரோட மனைவி மாரியையும் கொலை பண்ண முயற்சி பண்றவங்களையும் கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட வந்தாரு. ஆ? பெத்த குழந்தைய பறி கொடுத்த சூர்யா மாரி அதுக்கப்புறமா தத்து குழந்தை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையும் இன்னைக்கு காலையில திடீர்னு காணாம போயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஷர்மான்னு ஒருத்தன் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு கொன்னுருவேன்னு மிரட்டி இருக்கான். அந்த குழந்தைய காப்பாத்ததான் என்ன தேடி வந்திருந்தாரு. குழந்தைய காப்பாத்திட்டீங்களா? குழந்தைய நாங்க காப்பாத்துறதுக்கு முன்னாடியே அந்த அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்தி சூர்யா கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க சார்? அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்துச்சா? ஆமா, எனக்கே பிரமிப்பா தான் இருக்கு. ஆனா உண்மை அதுதான். சூர்யா சார் பூங்குன்றன் சாரை பார்க்க அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம சூர்யா சார் கண்ணில் பட்டுருவோம். அப்புறம் மாறி தேடி வருவா. தாராக்கும் நாம இருக்கிற இடம் தெரிஞ்சிரும். நான் இங்க இருக்கிறது தாராக்கு தெரிஞ்சா என்ன என் குழந்தையும் உயிரோட விட மாட்டா. யாரு கண்ணில் பற்றக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனோ அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு இடத்துல இருக்கனே. இனிமே இங்க இருக்கிறது எனக்கும் என் குழந்தைக்கும் ஆபத்து. பொழுது விடிஞ்சதும் பூங்குன்றன் சார் கிட்ட சொல்லாம இங்க இருந்து கிளம்பி கொல்லிமலைக்கே போயிடணும். தேவி, விளையாண்டது போதும், தூங்கலாம் வா. காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. கொடு, படு. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். டேய், வணக்கம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? சார், அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். அதான் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சேன். முதல்ல அதை சொல்லு. இப்ப வணக்கம் தான் முக்கியமா? சார், சாரி சார். நாம அடையாளம் தெரியாம தேடிக்கிட்டு இருந்தோம் சார். அந்த செண்பகவல்லியும் அவங்களோட புருஷனும் ஜோடியா இருக்கிற போட்டோ கிடைச்சிருக்கு சார். ஏண்டா, அப்ப அதை உடனே எனக்கு அனுப்ப வேண்டியது தானே? சார், அது இல்ல சார், என் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சரி, எப்படி கண்டுபிடிச்ச? சூப்பர்டா, சூப்பர். நீ இப்பவே உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. இப்பவே வா சார். நான் என் ஒய்ஃபோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். காலையில நேரமா இங்க வந்துடுறேன் சார். என்னது, ஒய்ஃபோட மாமியார் வீடா? டேய், அது உன் அம்மா வீடுன்னு சொல்லுடா. சார், ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா
என் ஒய்ஃப் எங்க அம்மாவை அப்படிதானே சார் சொல்லணும். அதான் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்னேன் சார். பொழைச்சுக்குவடா, நல்லா பொழைச்சுக்குவ. சரி, காலையில சீக்கிரமா வந்துரு. ஓகே சார். லேட் பண்ணிடாத, சரியா? சரிங்க சார். அந்த செண்பகவல்லி எந்த மூலையில இருந்தாலும் இந்த போட்டோவை வச்சு தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே சார். அவர் என்னோட கிளைண்ட், பேர் சூர்யா. செல்லக்குட்டி, சாமி கும்பிடலாமா? தங்கம், இந்த அம்மன் சாமி தான் உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. உங்களை அந்த அம்மன் காப்பாத்தி கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தாங்க. நீங்க என்ன காப்பாத்தி அப்பா கிட்ட கொடுத்தீங்க. ஆமா. வாங்க வாங்கம்மா, இந்தாங்க. கொடுங்க. அர்ச்சனை யாரு பேருக்கு? குழந்தை பேருக்கு. பண்ணிரலாம். குழந்தை பேர் சொல்லுங்க. தேவி. நல்லது. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தொட்டு கும்பிடுங்க. அம்மா தாயே, பெரிய ஆபத்துல இருந்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அம்மா தாயே, என் மனைவி மாறிய எனக்கு நீ காப்பாத்தி கொடுத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. 2 தடவை காணாம போன இந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தா மாதிரி ஏற்காடுல காணாம போன நான் பெத்த குழந்தைய சீக்கிரம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு தாயே. இந்த குழந்தைய திரும்ப கொண்டு வந்து மாறிக்கிட்ட சேர்த்து வச்ச மாதிரி எங்க குழந்தைய எங்க கிட்ட சீக்கிரமா சேர்த்து வைங்க. இப்ப குழந்தை காணாம போனதுக்கும் நான் பெத்த குழந்தை காணாம போனதுக்கும் காரணம் தாரா அத்தை தான். ஆனா இந்த உண்மை என்னால ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என் அம்மாவை கொண்ட கொலையாளிங்களை ஆதாரத்தோட கொண்டு வந்து நிறுத்துறேன்னு பூங்குன்றன் சார் சொல்லியிருக்காரு. அந்த கொலையாளி யாருன்னு எனக்கு தெரியணும். அந்த கொலையாளியை எனக்கு காட்டி கொடுங்க. தாரா அத்தையோட உண்மை முகத்தை ஹஸ்பண்ட் சாருக்கு சீக்கிரம் தெரிய வைத்தாயே. அப்பதான் எங்க குழந்தை எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு துணையா இருந்து நல்லதை நடத்திட்டு இருக்கிற நீதான் இதையும் நடத்தி கொடுக்கணும் தாயே. மாரிக்கு துணையா இருந்து நல்லது நடத்தி கொடுக்கற மாதிரி நீங்க எனக்கும் துணையா இருந்து நான் நினைச்சதை நடத்தி கொடுங்க. என் தங்கம் என்னைக்குமே சமத்துதான். Johnny, Johnny, yes papa. Eating sugar, no papa. Shake and shake and. வெரி குட். Shake and பண்ணுங்க.
நம்ம எங்கம்மா போறோம்? நாம நம்ம ஊருக்கே போயிடலாம்டா. என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடலையாம்மா? நம்ம ஊர்ல இருக்க ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். நம்ம போயிடலாம். மாமா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சோடனே சொல்லிட்டு போயிடலாமா? வேண்டாம்மா, மாமா நம்மள போக விட மாட்டாரு. அதனால மாமா எந்திரிக்கிறதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். சரியா? வா. வா. பாத்துமா. அம்மா, மாமா கோச்சுக்கு போறாரு. சொல்லிட்டு போயிடலாமா? வேண்டாம், அம்மா சொன்னா கேட்கணும். நீ நல்ல பாப்பால. சரி. என்னை மன்னிச்சிடுங்க சார். இவ்வளோ நாள் எங்களை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வா போலாம். வா. 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 அண்ணா, இந்த பஸ் கொல்லிமலைக்கு போகுமா? வண்டி போக கொஞ்சம் லேட் ஆகுமா? உள்ள கிளீனிங் வேலை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் ஸ்ரீஜா. ஹாசினி, கோயிலுக்கு போன மாரி சூர்யா வந்துட்டாங்களா? இல்ல, இன்னும் வரலையே பெரியமா. ஸ்ரீஜா, உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா, இப்பதானே குடிச்சேன், நான் அப்புறமா குடிக்கிறேன். எல்லாரும் வந்தாச்சு. பாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? அக்கா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. குடி, இல்லங்க எங்கிட்ட குடி. பெரியமா. இந்தாங்கம்மா. அட மாரி, டைம் ஆச்சு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரியா? அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. சரி அம்மா, நான் குழந்தைய தொட்டில போட்டுட்டு வந்துடுறேன். சரி மாரி. போலாமா? கொஞ்ச நேரம் நம்ம இப்போ தூங்கலாமா? எங்க படுங்க. உட்காரலாமா? இங்க உட்காரலாமா? செண்பகவள்ளி அக்காக்கு ஏதோ ஆபத்து. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவங்கள ஆபத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது? தேவி அம்மா, செண்பகவள்ளி அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க நல்லபடியா இருக்கணும்.
தாரா அத்தையோட நிஜ முகத்தை ஹஸ்பண்ட் சருக்கு புரிய வைக்கணும்னா செண்பகவள்ளி அக்கா உயிரோட இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்தணுமா? ஐயோ, செண்பகவள்ளி அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது?